ஸோ ஹை கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாள் டெம்பிளுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ திருக்கழுக்குன்றம்ன்ற ஊரில் தான் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொன்று ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயுமே நம்ம போயிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அது வந்து 540 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து மேலே ஏறி சாமி வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் வந்து வச்சுருக்காங்க. மண்டபத்துக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கோவில் உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே விநாயகருக்கு தனியாக ஒரு சன்னதி மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. துவாரபால விநாயகர். ஸோ இந்த கோவில் வந்து மலைக்கு கீழே அமைஞ்சிருக்குன்றதுனால இந்த கோவிலுடைய பேர் வந்து தாழக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்தவச்சலேஸ்வரன்ற பேரில் நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாரு. ஸோ கோவிலில் என்ட்ரன உடனே வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ எடுக்கல. பட் ஆனால் அதுக்கு சாமி நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களுடைய சிலைகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அப்பரர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர் இவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த கோவிலில் நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தேவார ஸ்தலம்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க்கண்டேயர் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவன்லிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா கோவிலுமே வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கோவிலுக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதை நான் இப்போ என்னன்னு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கண்டேயர் தெரியும் பார்த்தீங்களா, அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவன்லிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி வரும்போது சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு பாத்திரம் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து சிவன் வந்து அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்களா, இந்த கோவிலுடைய தீர்த்தம், அதாவது வந்து ஒரு குளம் வந்து இதுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்குது இந்த கோவிலுக்கு பக்கத்தில். ஸோ அதை நான் வந்து அப்புறமா காட்டுறேன். ஸோ அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு உருவாகி மார்க்கண்டேயர் அதை பார்த்துட்டு அந்த சங்கு எடுத்து அதிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு சிவனுக்கு வந்து பூஜை பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கோவிலுடைய ஸ்பெஷலான விஷயமே. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து இந்த குளத்தில் வந்து சங்கு பிறக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சங்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடலில் தான் வந்து எப்போவுமே அந்த உப்பு தண்ணி வந்து இது அரைச்சி ஒரு பபிள்ஸ் மாதிரி வந்து அதுக்கப்புறமா அது வந்து சங்கு ஆகும் பார்த்திங்களா. ஸோ அது வந்து பீச்சில் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் இங்கே இந்த குளத்தில் வந்து இப்படி சங்கு உருவாதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 12 வருடங்களுக்கு ஒரு தடவை ஒரே ஒரு சங்கு மட்டும்தான் வந்து அந்த குளத்தில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த குளத்தில் சங்கு தோன்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் நுரை போல் வந்து ஓங்கார ஓசை வந்து கேட்கும். ஸோ அப்போ சங்கு மேலே வரும்போது கோவிலுடைய பூசாரி அதை பார்த்துட்டு அதை வந்து அந்த சங்கை வந்து எடுத்துகிட்டு சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுவார். ஸோ பூஜை பண்ணதுக்கப்புறமா வந்து கோவிலுடைய பொட்டியில் வந்து பாதுகாத்து வைப்பாங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து அப்படியே பேசிக்கிட்டே வெளியில் வந்தாச்சு. ஸோ இந்த கோவிலில் ஒரு தூண்கள்லையுமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து சிற்பங்கள் வந்து நிறைய வேலைப்பாடுகளோட அருமையாக வந்து செதுக்கியிருக்காங்கன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த கோவிலுடைய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெருசாக செம்மையாக வந்து இருக்குது. ஸோ இந்த கோவிலுடைய தலவிருட்சம் வாழை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நடராஜருடைய சன்னதி, ஜம்புகேஸ்வரருடைய சன்னதி, வீரபத்திரருடைய சன்னதி, அப்புறமா ஆறுமுக பெருமாளுடைய சன்னதி, இவங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக வந்து சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆத்மநாதருடைய சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆத்மநாதர் வந்து பார்த்திங்கன்னா அரூபமாக நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க. ஸோ இதுதான் கைஸ். ஸோ உள்ளே வந்து எந்த ஒரு சிலையுமே வந்து இருக்காது. ஸோ ஏன்னா வந்து அரூபம் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ எஸ், நான் வந்து உங்களுக்கு சூமணி கட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து மேலே இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரருடைய கோவில். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த கோவிலை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுக சுவாமி சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதாவது வந்து முருகருடைய சன்னதி தான் இது. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்பிகையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா திரிபுர சுந்தரின்ற பேரில் நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாங்க. ஸோ
அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசேஷ சிறப்பு நாட்களில் வந்து முழு அபிஷேகம் வந்து நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்களில் வந்து அம்மனுடைய பாதங்களுக்கு மட்டும் வந்து அபிஷேகம் வந்து செய்கிறாங்க. ஸோ கோவில் நடை திறக்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நந்தவனம் வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து ட்ரீஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து சிவனுடைய சன்னதி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ் ஸ்ரீ திரிபுர அம்மன் சன்னதி. ஸோ இங்கே பாருங்கள், பில்லர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சிற்பமாக வந்து செதுக்கியிருக்காங்க. ஒரு இடம் கூட விடலை, ஃபுல்லாகவே வந்து சிற்பங்கள், மைன்யூட் டிசைன்ஸ் எல்லாமே கூட வந்து பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ ஃபுல்லாகவே வந்து தூண்கள் செம்ம வேலைப்பாடுகளோடு செஞ்சுருக்காங்க கைஸ். ஸோ ஒரு ஷேப்புமே வந்து எடுத்துகிட்டு வரதே வந்து அவ்வளோ சுலபமாக வந்து பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ பேர் வேணும். செம்ம கஷ்டம் கைஸ் சிற்பம் செய்கிறதுலாம். பட் ஆனால் இவங்க வந்து இவ்வளோ சிற்பம் வந்து ஒரு தூணில் வந்து செஞ்சுருக்காங்க. செம்ம. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் பெருமாள் சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு தீர்த்தம் குளம் வந்து வச்சுருக்காங்க. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குங்களா, செம்மையாக இருக்கனா. ஸோ இங்கே வாத்து எல்லாமே வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே இந்த கோபுரத்தை பார்க்கும்போது இருக்கு பாருங்க, செம வியூ. சங்கு உருவான ஒரு குழம்பு அதுதான் செம பெருசாக இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சங்கு உருவாகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வச்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ப்ரொடியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.